வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் தொடங்கி 3 வாரங்கள் முடிந்துவிட்டது. இந்த 3 வாரத்தில் ஒட்டுமொத்த உலகமே சின்னாபின்னமாகக்கூடிய இந்த தருணத்தில் அமெரிக்காவின் இந்த போரில் என்ன நிலை என்பதை உலகம் இன்னைக்கு பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா, எதற்காக இந்த போரில் குதித்தேன், இந்த போருக்கான பிளானிங் இருக்கா இல்லையா, இந்த போரில் அமெரிக்காவுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல், எந்த விதமான பிளானிங்குமே இல்லாமல் நேதன்யாகுவை நம்பி, இஸ்ரேலை நம்பி இந்த போரில் குதித்த இந்த கதை. இன்னொரு பக்கம் அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு அவருக்கு அடுத்தபடியாக இருந்த அலி லாரிசானி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மகனும் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நேதன்யாகுவை காணவில்லையாம் கடந்த 10 நாட்களாக. ஏஐ வீடியோக்களை ஜெனரேட் செய்து அடுத்தடுத்து இஸ்ரேல் போலியான வீடியோக்களை வெளிவிட்டு வருகிறார்களே என்கிற ஒரு சர்ச்சையும் மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது. நேதன்யாகு உயிருடன் இருக்காரா இல்லையா என்கிற இந்த கேள்வி. இந்த புறம் டொனால்ட் ட்ரம்பை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கும் போது உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். பொய்களை, கட்டுக்கதைகளை முன்வைத்து எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்கிற ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். உலக நாடுகள் டொனால்ட் ட்ரம்பை, அமெரிக்காவை எப்படி பார்க்கிறார்கள், எந்த வழி அவர்களுக்கு இருக்கிறது, எந்த ஆப்ஷன் அவர்களுக்கு இருக்கிறது, எதுவுமே கிடையாது. அவர்களுடன் யாரெல்லாம் நட்பு நாடாக இருக்கிறார்கள், யாருமே கிடையாது. எல்லாருமே கைவிட்டு நழுவி விட்டார்கள். நேரம், டைமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த இந்த தவறான முடிவால் ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $100 உயர்ந்து விட்டது. இந்த கச்சா எண்ணெயுடைய விலை இன்னும் அதிகரிக்கும். $120, $150 வரை அதிகரிக்கும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இதை திறக்காத வரை இந்த விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கும். டொனால்ட் ட்ரம்புடைய அலைஸ் அனைத்து நபர்களுமே டொனால்ட் ட்ரம்புடைய முடிவை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். எந்த நாடுகள் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுடன் இருந்ததோ அந்த அனைத்து நாடுகளுமே இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பை பார்த்து ஓட ஒதுங்க தொடங்கிவிட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அலைஸ் நாடுகளை பார்த்து கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்புங்கள், அமெரிக்காவை காப்பாற்றுங்கள் என்று. யுஎஸ் அலைஸ், யூகே, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸ்பெயின், பிரான்ஸ், இது போன்ற அனைத்து நபர்களுமே டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். அதாவது, இந்த உலகத்தின் சூப்பர் பாஸ் நீங்க கிடையாது, நாம் அனைவருமே ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டை இயக்க முடியும் என்று. திஸ் இஸ் யோர் ஓன் மெஸ். அமெரிக்காவுடைய சாக்கடை எது? அமெரிக்கா பரப்பிய அந்த சாக்கடையை அமெரிக்காவை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற அந்த பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இதற்கு இடையே இஸ்ரேல் தொடர்ந்து தெஹரான் மீது மிகப்பெரிய அளவில் மிசைல்ஸ்களை, பாம்ஸ்களை தாக்கி வருகிறது. ஈரான் மீது போடக்கூடிய இந்த தாக்குதலில் நேற்று நான் தொடக்கத்திலே கூறியபடி அலி லாரிசானி அவர்கள், அவருடைய மகன் மற்றும் பல டாப் லீடர்ஷிப் அவர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளிவருகிறது. இதே நேரத்தில் ஈரான் தரப்பிலிருந்தும் ரிட்டாலியேஷன் வழியாக ஒட்டுமொத்த கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய பேசஸ், ரீஜனல் பேசஸ்களில் ஒரு மிக பெரிய தாக்குதலை ஈரானும் நடத்த தொடங்கிவிட்டது. அமெரிக்காவுடைய குளோபல் இமேஜ், சூப்பர் பவராக இருந்த குளோபல் இமேஜ் இன்னைக்கு உலக நாடுகள் அமெரிக்காவை பார்த்து, டொனால்ட் ட்ரம்புடைய இந்த ஜோக்கர் தனத்தை பார்த்து கைத்தட்டி சிரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். சைனா, ரஷ்யா, இந்த 2 நாடுகளுமே அமெரிக்காவை ஒரு ஜோக்கராக எடுத்து காட்டுவதில் சக்சஸ் அடைந்து விட்டார்கள். இப்போ சைனாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு முன்பு இந்த போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறிய அதே சைனா, ஷேடோவாக இருந்த சைனா, இன்னைக்கு வெளிப்படையாக வெளிவந்து ஈரானிற்கு, மற்ற நாடுகளுக்கு உதவுவதற்கான ஒரு மெஷர் எடுத்திருக்கிறது. அதாவது, we will provide humanitarian assistance. மனித நேயத்துடன் நாங்க ஈரானிற்கு உதவ போகிறோம். ஈரான், ஜார்டன், லெபனன், ஈராக்,
இந்த அனைத்து நாடுகளுக்குமே நாங்க உதவ போகிறோம். எமர்ஜென்சி ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் டு ஆல் தீஸ் கண்ட்ரீஸ். சைனாவுடைய இந்த முடிவு. இஸ்ரேல் இன்னொரு பக்கம் அமைதியாக இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த தொடங்கிவிட்டது. அமெரிக்கா எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன, டொனால்ட் ட்ரம்ப் எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன, எங்களுடைய எய்ம் கிரேட்டர் இஸ்ரேல். 1948ஆம் ஆண்டு ஒரு ஓரத்தில் ஒண்டி வந்த இஸ்ரேல் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையே தன் கைவசப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை நடத்தி வருகிறார்கள். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நேற்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். பல நபர்கள் அதை பார்க்கவில்லை. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவிற்கான லிங்கை கொடுப்பேன். மேல ஐ பட்டன்ல இந்த லிங்க் இருக்கு. தம்ப்நெயிலை பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள். கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற இந்த கான்செப்டுக்கான அர்த்தம் என்ன? இஸ்ரேலுடைய நோக்கம் அமெரிக்காவை கூட தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்று. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பை அடிமையாக்கி விட்டார், அது வேற விஷயம். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்ரேல் அடிமையாக பார்க்க நினைக்கிறது. அதுதான் கிரேட்டர் இஸ்ரேலுக்கான கான்செப்ட். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. இன்னொரு புறம் இஸ்ரேலை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, லெபனானில் 1 மில்லியன் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னுடைய வீட்டை, வாசலை, கடைகளை விட்டு வேறொரு இடத்திற்கு அகதியாக போக கட்டாயப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நாட்டை விட்டு ஓடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் காசாவில் ஹமாஸ் என்கிற பெயர்ல ஒரு மிகப்பெரிய அழிவை இஸ்ரேல் நடத்தியது. இப்போ லெபனானில் ஹெஸ்புல்லாவை அழிக்கப் போகிறோம் என்கிற பெயர்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். கிராமங்களை நீங்க பார்த்தீர்களா, டீபாப்புலேட்டட் கிராமங்களாக மாற தொடங்கிவிட்டது. இன்னொரு பக்கம் ஒயிட் ப்ராஸ்பரஸ் என்கிற இந்த கெமிக்கல், இதையும் இஸ்ரேல் லெபனானில் பயன்படுத்தி வருகிறது. இந்த ஒயிட் ப்ராஸ்பரஸை நீங்க பார்த்தீர்கள்னா அப்படியே வெடிகுண்டு மருந்துகளில் சேர்த்து அந்த வெடிகுண்டு தாக்குதல் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ஒயிட் ப்ராஸ்பரஸ் என்கிற இந்த கெமிக்கல் உங்களுடைய தோலுக்குள் புகுந்து உங்களுடைய சதைகளை எரிக்கக்கூடிய வேலை பார்க்கும். கருகி போகும் உங்களுடைய சதைகள். சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு கொடூரமான இந்த வெடிகுண்டு என்று. உலக நாடுகளில் இதை பேன் செய்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் இந்த வெடிகுண்டை, ஒயிட் ப்ராஸ்பரஸை காசாவில் பயன்படுத்தியது, இப்ப லெபனானிலும் பயன்படுத்துகிறார்கள். இந்த அனைத்து தருணத்திலையும் நீங்க பார்த்தீர்கள்னா மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஹார்மோஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இது உலகத்திற்கே மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் இந்த இடத்தில் பேட் நியூஸ் ஃபார் அமெரிக்கா. என்ன இந்த கெட்ட செய்தி அமெரிக்காவிற்கு? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை மறக்காமல் எழுதிவிடுங்கள். இதனால் எங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கிறது. இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஈரான் மைன்ஸ்களை ஒட்டுமொத்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் விரித்து விட்டது. அந்த இடத்துல இருந்தோ எந்த கப்பல் போனால் கூட அப்படியே அந்த மைன்ஸ், அந்த குண்டு வெடித்து அந்த கப்பல் செதறி போகும். இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு அமெரிக்கா சீஸ்ஃபயரை அறிவித்தால் கூட there is no settlement, அதாவது எந்த விதமான செட்டில்மெண்ட்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை. ஈரான் வெடித்த இந்த மைன்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா இதற்கு மேல் ஓரமாக, அதாவது
இஸ்ரேலை ஒட்டிதான் உங்களுடைய கப்பல்களை நீங்க எடுத்து செல்ல முடியும் ஒழிய நடு ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து உங்களுடைய கப்பலை எடுத்து செல்ல முடியாது. இதனால் என்ன நடக்கும்? ஈரானிடம் நீங்க கப்பம் கட்டவில்லை என்றால், ஈரானிடம் நீங்க பர்மிஷன் வாங்கவில்லை என்றால், ஈரான் உங்களுக்கு அந்த அப்ரூவலை கொடுக்கவில்லை என்றால், எந்த கப்பலும் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து வெளியேற முடியாது. ஈரான் கடலுக்குள்ள இறங்காமலேயே ஈரானின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிசைல்ஸ்களை போட்டு தாக்குவார்கள், தாக்க முடியும். அந்த நிலையில் இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவை தள்ளி இருக்கிறது. அதாவது பர்மிஷன் இல்லாமல் யாருமே இந்த வழியை பயன்படுத்த முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு இந்த சீஸ்ஃபயரை அறிவித்தால் கூட ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் வில் நாட் பி ஓப்பன். ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை நாங்க திறக்க மாட்டோம் அன்டில் செட்டில்மெண்ட். இன்னைக்கு ஈரான் செட்டில்மெண்ட்டை பற்றி பேசுகிறது. அமெரிக்கா எங்க நாட்டின் மீது எந்த அளவில் சேதங்களை நடத்தியிருக்கிறதோ, எந்த அளவில் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறதோ, இதை தாண்டி உலக நாடுகள் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். உலக நாடுகள் எங்களுடைய லா அண்ட் ஆர்டர் படி எங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்கணும். அதற்கான எழுத்து வடிவமாக சேஃப் பேசேஜ் எப்ப கிடைக்கும்னா, எங்களுக்கு எழுத்து வடிவமாக நீங்க அந்த உறுதியை கொடுக்காத வரை இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை நாங்க திறந்து விட மாட்டோம். இப்போ வெவ்வேறு நாடுகள், அது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பல நாடுகள் ஈரானிடம் வெவ்வேறு வழியாக போய் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியா பேசிடுச்சு, பாகிஸ்தான் பேசிடுச்சு, ஐரோப்பிய நாடுகள் பேசியிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் உங்களுடன் தானே நிற்கிறோம், அமெரிக்காவிற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, நாட்டோ நாடுகளில் இருந்தால் கூட நாங்க உங்களோட தான் நிற்கிறோம், எங்க மண்ணை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம், அட்லீஸ்ட் எங்களுடைய கப்பல்களை நீங்க போக அனுமதி கொடுங்கள். அதற்கு ஈரான் கொடுத்த பதில், ஈரானுக்கு ஒரு விஷயம் நன்றாகவே புரிந்து விட்டது. உலக நாடுகளை அமெரிக்காவுடன் உடைத்தால் மட்டும்தான் அமெரிக்காவுடைய அந்த பலத்தை உடைக்க முடியும். அந்த விஷயத்தில் ஈரான் சக்சஸ் அடைந்து விட்டது. இன்னைக்கு எல்லா நாடுகளுமே ஈரானின் காலடியில் போய் கிடக்கிறது. இதே நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் ஃபாதர் நேஷன், இந்தியா மதர் நேஷன் என்றெல்லாம் கூறி கதை விட்டு வந்தார் இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கா RSS மீது பேன் போடுவதற்காக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுகிறது. நரேந்திர மோடியோட நிலை நீங்க பாருங்கள். அதனால்தான் இந்தியாவுடைய சரியான பாலிசி டூ நேஷன் பாலிசி. ஒரு சைட்ல ஒரு நாட்டிற்காக நாம் எப்பவுமே போனதில்லை. ஆனால் இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் ரைட் விங்கர் அந்த ஆட்டிடியூட், இஸ்ரேல் தான் எங்களுடைய பாஸ், அமெரிக்கா தான் எங்களுடைய பாஸ். இப்போ என்ன ஆச்சு? யூ ஆர் இன் த mercy ஆஃப் ஈரான் டுடே. சர்ப்ரைசிங்லி பாம்ஸ்களை நீங்க பார்த்தீர்களா? கல்ஃப் நாடுகளில் பாம்ஸ் வெளுக்கும் போது அங்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக ஒட்டுமொத்த உலக மீடியாக்கள் அதை எடுத்து காட்டும். ஆனால் ரவுட்டர்ஸ் என்கிற ஒரு மீடியா ஹவுஸ் இருக்கு, அமெரிக்காவின் ஒரு பிரபலமான செய்தி ஊடகம். அவர்களை நீங்க நம்பினீர்கள்னா, கல்ஃப் நாடுகள் தான் ஈரான் மீது தாக்குதலை தொடங்குங்கள், நடத்தி கொண்டே இருங்கள் என்று எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்காவை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப துபாயில குண்டு வெடிக்கலாம், யுஏஇல குண்டு வெடிக்கலாம், கத்தர்ல வெடிக்கலாம், ஒமானில் வெடிக்கலாம், குவைத்தில் வெடிக்கலாம். இது எல்லாமே கல்ஃப் நாடுகள் தான் அமெரிக்காவிற்கு போய் சொல்லி, ப்ளீஸ் சார் ஒரு 10-15 குண்டை போட்டுட்டு வாங்க ஈரான் மீது. காரணம், ஈரானை இன்னைக்கு நீங்க அழிக்கவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நாங்க அடிமையாக இருக்க கட்டாயம் ஏற்படும். அதனால்தான் ஈரான் என்ன கூறுகிறது? அமெரிக்கா கல்ஃப் நாடுகளில் இருக்கும் வரை இந்த தாக்குதலை நாங்க நிறுத்த மாட்டோம். இரண்டாவது, கல்ஃப் நாடுகளுக்கும் நன்றாகவே ஒரு விஷயம் புரிந்துவிட்டது, இதற்கு மேல் அமெரிக்காவை நம்பக்கூடாது. எதிரியுடன் போய் நிற்பதை விட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரியுடனேயே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்ளலாம், ஈரானுடனே நம்ம இருப்போம் என்கிற ஒரு விஷயத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த போர் அடுத்த 2 மாதங்கள் வரை நீடித்தால் என்ன நடக்கும், அதை பற்றியும் ஒரு அனாலிசிஸை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கோல்ட்மேன் சாஷ் என்கிற இந்த அமைப்பு வெளிவிட்ட ஒரு ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, உலக நாடுகளுடைய GDP எந்த அளவில் பாதிக்கப்பட இருக்கிறது. கத்தார்ல
14% ஜிடிபி அவர்களுடைய ஜிடிபி குறைய போகிறது. குவைத் 14%, குவைத்துடைய ஜிடிபியும் அடிவாங்கும். சவுதி அரேபியா 3% ஜிடிபி, யுஏஇ -5% ஜிடிபி, அவர்களுடைய பொருளாதாரமும் அடிவாங்கும். இதை தாண்டி இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியாவிற்கும் இந்த போரில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார அடி இருக்கிறது. இந்தியாவிற்கு 52%, ஒரு 0.5% ஜிடிபி இந்தியாவிற்கும் ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்க போகிறது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கர்கள் தன்னுடைய நேவியை வைத்து எந்த அளவில் ஒட்டுமொத்த ஹார்மோஸை கண்ட்ரோல் கொண்டு வருவதற்காக பார்க்கிறார்களோ, அந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்பை பற்றி அமெரிக்கர்கள் எடுத்து வைக்கக்கூடிய புதிய வார்த்தை இஸ் டாஃபு. டாஃபு என்ன, அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு முன்பு நேத்தன்யாகுவை பற்றி கொஞ்சமாக பார்த்து விடுங்கள். நேத்தன்யாகு உயிருடன் இருக்காரா இல்லையா? இதற்கு முன்பு டாக்குன்னு கூறுவார்கள், இப்போ டாஃபு என்று அந்த பெயரை மாற்றிவிட்டார்கள். டாக்கு என்றால் ட்ரம்ப் கேம் டு ஆஃபீஸ். இது ஒரு பாப்புலரான வார்த்தை. இப்போ டாஃபுக்கான வார்த்தை ட்ரம்ப் ஆல்வேஸ் எஃப் அப், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை எஃப் என்கிற வார்த்தை இப்போ பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ட்ரம்ப்புடைய எஃப் அப் எந்த அளவில் இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ட்ரம்ப் எந்த அளவில் அடி வாங்கி இருக்கிறாரோ, எந்த அளவில் ட்ரம்ப் உலக நாடுகளிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறாரோ, இப்போ இதே ட்ரம்ப் ஈரானை புகழ்ந்து பேச தொடங்கிவிட்டார். கேளுங்கள் நீங்களே. And I'm dealing with very smart players. These are smart people. They don't get there. You know, when you deal with some of these people, you're dealing with high level intellect, very high IQ people. இவர் பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து நீங்க 2 விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். எந்த ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு முன்பு நான் தான் தாதா என்று எடுத்து காட்டுகிறாரோ, அந்த ட்ரம்பிற்கு எதிராக தைரியமாக எந்த நாடு நிற்கிறதோ அந்த நாட்டுக்கு முன்பு ட்ரம்ப் பம்பிக் கொண்டிருக்கிறார். இப்படிதான் சைனாவுடன் நடந்தது. இப்போ ஈரானுடனும் அதே பிஹேவியர் தான். ட்ரம்ப் கூறக்கூடிய வார்த்தை என்ன? ஈரான் didn't have to do that. ஈரான் கல்ஃப் நாடுகள் மீது இந்த பாம் எல்லாம் போட்டிருக்க கூடாது. எங்களுடைய அலைஸ் யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், குவைத், இது போன்ற நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடாது. ஆனால் இதே ட்ரம்ப் ஒரு நாட்டுடைய சுப்ரீம் லீடரை கொள்ளலாம், 40க்கும் மேற்பட்ட டாப் லீடர்ஷிப்பை கொள்ளலாம், அந்த நாட்டுடைய செக்யூரிட்டி பாஸான அலி லாரிசானியை கொள்ளலாம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி 170 மகள்களை, பெண் குழந்தைகளை கொள்ளலாம். ஆனால் யாருமே ரெட்டாலியேஷன் செய்யக்கூடாது, திருப்பி அடிக்கக்கூடாது. காரணம், நாங்க ஒரு நியூக்ளியர் பவர். 15-20 நாள்ல இதுதான் புரிந்திருக்கிறது. நாங்க ஒரு நியூக்ளியர் பவர். என்ன திமிரு உனக்கு? நாங்க அடிச்சா நீங்க அடி வாங்கிக்கணும், திருப்பி அடிக்கக்கூடாது. இந்த ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ட்ரம்பிற்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை ஈரான் கற்பித்துக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களையும் இதே வார்த்தை வைத்துதான் அடக்க பார்த்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன நாடுகளையும் இப்படித்தான் அடக்க பார்த்தார்கள். இப்போ ட்ரம்புடைய நிலை என்னவென்று தெரியுமா? சைனாவிடம் போய் உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா. சைனா இந்த கோவாளித்தனத்தை பார்த்து கைத்தட்டி சிரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. இன்னொரு விஷயம், சைனாவை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த வார்த்தை, நான் சைனா வந்தா ஜி ஜின்பிங்கை போய் சந்திக்க மாட்டேன், நீங்க இந்த போர்ல எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன், உங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பேன். This is what Donald Trump is today. Just see this video. They weren't supposed to go after all these other countries in the Middle East. Those missiles were set to go after them. So they hit Qatar, Saudi Arabia, UAE, Bahrain, Kuwait. Nobody expected that. We were shocked. என்ன சொன்னாலும் ட்ரம்ப் ஒரு உண்மையான நபர். அதாவது பொய் பேசினால் கூட ஒரு சில சமயத்தில் உண்மையை பேசி விடுகிறார். என்ன, ட்ரம்ப் ஈரானில் ஆயிலுக்காக மட்டும்தான் வந்தார் என்கிற அந்த உண்மை மட்டுமல்ல, ட்ரம்ப் சின்ன சின்ன நாடுகளை கைவசப்படுத்தி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய
தன்னுடைய கலோனியல் பவரை பயன்படுத்தி அந்த நாடுகளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்துடன் தான் நாங்க நின்றோம், இந்த போரில் இறங்கினோம். அதை தானாகவே ஒத்துக்கொண்டார். அதாவது பணக்காரர்கள் எப்படி தலித்களை காலுக்கு கீழே போட்டு நசுக்குவார்களோ அதே போன்ற ஆட்டிடியூடை தான் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்து. இப்போ என்ன, கியூபா என்கிற இன்னொரு நாடு, சின்ன நாடு, அந்த நாட்டை எப்ப வேணாலும் நாங்க ஆக்கிரமித்து விடுவோம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்ப வேணாலும் தூக்கிட்டு வந்துடுவோம். உங்க நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெண்ணுகளை, குழந்தைகளை எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ல எத்தனை எக்ஸ்போஷர்ஸ்கள் நடந்தது, அதே போன்று இன்னொரு நாட்டிலும் நடத்தலாம் என்று நீங்க நினைக்கிறீர்களா? கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு இடத்திலுமே எஃப்அப் வேலையை பார்த்து வருகிறார். இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரிய வந்துவிட்டது. ஈரான் உட்பட இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பை கேலி செய்து வருகிறார்கள். We want to teach them a lesson. ஈரான் எத்தனையோ மிசைல்ஸ்கள், எத்தனையோ பாம்புகள், ஒவ்வொரு நாளும் அவருடைய மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டால் கூட ஈரானின் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், we want to teach them a lesson so hard that enemies never even think of attacking Iran again. நாங்க இவர்களுக்கு எந்த அளவில் பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், இந்த பாடம் அவர்களுடைய கனவுகளோட வரணும். ஈரான் மீது எப்பவுமே அவர்கள் பார்வை படக்கூடாது என்கிற அந்த பயம் இருக்கணும் என்கிற அந்த விஷயம். இன்னொரு விஷயத்தை பாருங்கள், ஈரானின் ஆர்மி ஸ்போக் பர்சன் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆங்கிலத்திலேயே புரிய வைக்கிறார். அதாவது நீங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் ட்வீட் செய்து வருகிறீர்கள், போர் ட்விட்டரில் போரிடக்கூடாது, போர் களத்தில் இறங்கி போரிட வேண்டும். ஈரானின் ஆர்மி ஸ்போக் பர்சன் என்று கூறினார். அதையும் நீங்க கேளுங்கள். A message to the President of the United States. The outcome of war cannot be determined by tweets. The result of a war is determined in the field, the very place where you and your forces do not dare to approach, and you can only talk about it in your tweets. It's better to name this war as epic fear instead of epic fury. நேதன்யாஹு உயிருடன் இருக்காரா இல்லையா? அலி லாரிசானியை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஈரான் வெளிப்படையாக அவர்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கட்டும் அல்ல மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் கொல்லப்பட்ட உடனடியாக உலகத்திற்கு முன்பு அந்த விஷயத்தை எடுத்து வைத்து விடுகிறார்கள். அலி லாரிசானி கொல்லப்பட்டார், அலி லாரிசானியுடைய மகனும் கொல்லப்பட்டார் என்கிற அந்த விஷயத்தை உலகத்திற்குமே இன்னைக்கு எடுத்து காட்டினார்கள். ஈரானியன் கவர்மெண்டே அதை எடுத்து காட்டினார். ஆனால் நேதன்யாகுவை பொறுத்தவரையில் அவர் உயிருடன் இருக்காரா இல்லையா என்கிற இந்த சந்தேகம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்க இருக்கிறார், உயிருடன் இருக்காரா இல்லையா, தாக்கப்பட்டுட்டாரா என்கிற இந்த கேள்வி பல இடங்களிலிருந்து எழும்பும் போது ஏஐ அவதார் வழியாகவும் நேதன்யாகு இப்ப மக்களை சந்திக்க தொடங்கிவிட்டார். அதாவது அவருடைய உண்மையான வீடியோக்கள் கிடையாது, ஏஐ வழியாக ஜென்ரேட் செய்யப்பட்ட வீடியோக்கள். இது உண்மையா பொய்யா என்கிற இந்த விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இந்த சர்ச்சைகள் கிளம்பிய போது திடீர் என்று ஒரு வீடியோ வெளிவந்தது. நேதன்யாகு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெஃபேக்கு போய் அந்த கெஃபேயில் என்னுடைய விரல்களை பாருங்கள், 6 விரல் கிடையாது, 5 விரல்கள் தான், அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சு ஷேர் பண்ணி அந்த வீடியோவை வெளிவிட்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளேயே இன்னொரு வீடியோ வெளிவந்தது. இந்த முறை முஜ்தபா கமேனி அதே கெஃபேயில் அதே முறையில் அதே டயலாகுடன் காஃபி குடித்துக் கொண்டு அந்த வீடியோ வெளிவந்தது. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நார்த் கொரியாவின் கிம் ஜாங் அவரும் இந்த காஃபி ஷாப்பில் அவர் ஒரு வீடியோவை போடு. ஸோ அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா ஏஐ வழியாக ஜென்ரேட் செய்யக்கூடிய வீடியோவை இதற்கு மேல் மக்கள் நம்ப தொடங்கவில்லை, மக்கள் நம்ப மாட்டேங்கிறார்கள். முஜ்தபா கமேனி, கிம் ஜாங் இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் வெளிவந்ததற்கு பின்பு இன்னொரு வீடியோவை இஸ்ரேல் வெளியிடுகிறது. ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் என்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்காக விஷஸ்களை கொடுப்பதற்காக இதே நேதன்யாகுடைய இன்னொரு வீடியோ வெளிவந்தது. இந்த வீடியோவை மக்கள் நம்பவில்லை. அதாவது ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோக்கள் உண்மையிலே நம்புங்கள். புரோட்டோகால் வழியாக நேதன்யாகு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஏதோ ஒரு பங்கர்ல இருக்கார் என்று நீங்க நம்புங்கள். அப்படி இருந்தால் கூட நேதன்யாகுக்கு எதிராக
ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் நடக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது நேத்தன்யாகு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். கொல்லப்பட்டிருந்தால் அது வேற விஷயம். கொல்லப்படவில்லை என்றால் நேத்தன்யாகு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொசாத் நேத்தன்யாகுவை காப்பாற்றுவதற்காக ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மெசேஜும் அங்கிருந்து போகிறது. இஸ்ரேலிய டிஃபென்ஸ் நேற்று இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார். ஈரானின் கமாண்டரான சுலைமானி அவர்களையும் கொன்றுவிட்டதாக கூறியிருந்தார்கள். சுலைமானி யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, பசஜ் என்கிற ஒரு யூனிட் இருக்கு. அதாவது போராட்டமெல்லாம் நடக்கும்போது அங்கிருக்கூடிய மக்களை கைது செய்வது, அந்த மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு படை. இந்த படையுடைய தலைவர் தான் இந்த நபர் சுலைமானி. அவரையும் நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று நேற்று கூறியிருந்தார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஏஐ வழியாக எந்த அளவில் பல வீடியோக்களை வெளிவிட்டு எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த போரையே திசை திருப்ப பார்க்கிறார்களோ, அதே நேரத்தில் அலி லாரிசானி செக்யூரிட்டி சீஃப் அலி லாரிசானி கொல்லப்பட்டதற்கு பின்பு, அல்ல சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதற்கு பின்பு எந்த விதமான ஃபேக் வீடியோஸ்களையும் எடுத்து காட்டவில்லை. இன்னொரு பக்கம் முஸ்தபா கமேனி அவர்கள் 28ஆம் தேதி நடந்த அந்த முதல் நாள் தாக்குதலிலேயே அவரும் பலத்த காயங்களுடன் ஒரு நேரோ எஸ்கேப்ல அவர் உயிர் பிழைத்தார் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து காட்டினார்கள். அதாவது ரொம்பவே சீரியஸாக இருக்கிறார், 2 கால்களுமே ஆம்பிடேட் செய்யப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள். ஆனால் ஈரான் இதுவரை அவரை பற்றின இது போன்ற போலியான தவறான ஏஐ ஜெனரேட்டட் வீடியோக்களை எங்கேயுமே காட்டவில்லை. திஸ் இஸ் வாட் த கிரெடிபிலிட்டி ஆஃப் ஈரான். இஸ்ரேல் அடுத்தடுத்து ப்ரூஃப் செய்வதற்காக வீடியோக்களை வெளிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏஐ வீடியோவாக மக்கள் எடுத்துக்காட்டியும் வருகிறார்கள். அப்படி உண்மையாக இருந்தால் கூட ஈரானிற்கு பயந்துதான் நீங்க ஓடி ஓடுகிறீர்கள். மொசாத் நம்பக்கூடிய விஷயம் என்ன? ஈரானுடைய மிசைல்ஸ் நேத்தன்யாகு மக்களுக்கு மத்தியில் வந்தாலே போதும் அவரை அடிக்கக்கூடிய வேலையை பார்க்கும், அவரை கொன்று விடுவார்கள். இன்னைக்கு உலக நாடுகள் குளோபல் அமெரிக்காவை எப்படி ஐசோலேட் செய்து விட்டது அதை நீங்க பாருங்கள். கனடாவின் பிரைம் மினிஸ்டர் மிக பெரிய அளவில் தெளிவாக அவர் எடுத்து வைத்த விஷயம், we will not get into this war. இந்த போரில் நாங்க எந்த விதத்திலையுமே பங்கெடுக்க மாட்டோம். சுவிட்சர்லாந்து கொடுத்த பதில், எங்களுடைய ஏர் ஸ்பேஸை யுஎஸ் மிலிட்டரியை பயன்படுத்த விட மாட்டோம். ஸ்பெயின் நாடு, they said we will not let you attack Iran from our bases. எங்களுடைய பேசஸ்ல இருந்து உங்களை ஈரான் மீது தாக்குதலை நடத்த விட மாட்டோம். ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஜப்பான்ல மக்கள் போராடி வருகிறார்கள். அமெரிக்காவை ஈரான் மீது நம்ம மண்ணில இருந்து தாக்க விடக்கூடாது, நம்மளோட பேசஸ்கள் இருந்து தாக்க விடக்கூடாது. ஜப்பான் நாட்டில் யூகே அமெரிக்காவுடைய பப்பட்டாக எந்த நாட்டை பார்த்தோமோ அந்த நாடு இப்ப யூகேவுடைய பேசஸ்ல இருந்து தான் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் போய் ஈரானில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது, அது வேற விஷயம். ஆனால் இதே யூகே தன்னுடைய போர் கப்பலை அமெரிக்காவிற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்போ ஒரு 5 வயது குழந்தை கையிலிருந்து பென்சிலை நீங்க பறிக்கிறீர்களே, எப்படி குழந்தை அழுகுமோ அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் அழுது கொண்டிருக்கிறார். நாட்டோ நாடுகள் இது உங்களுடைய சாக்கடை, இது நீங்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்ததற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த கதறலை நீங்க கேட்க வேண்டும். We don't need anybody. We're the strongest nation in the world. We have the strongest military by far in the world. We don't need them. But it's interesting. I'm almost doing it in some cases, not because we need them, but because I want to find out how they react. Because I've been saying for years that if we ever did need them, they won't be there. சைனா, ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக குளோபல் ப்ராக்சி, ஒரு மிகப்பெரிய ப்ராக்சி வாரில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவுடைய மிலிட்ரி டவுன்ஃபாலை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். B2 பாம்ஸ் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு நாடு அமெரிக்கா. அமெரிக்காவுடைய விமானப்படை, கப்பல் படை, இராணுவம் இதை மிஞ்சின வேற எதுவுமே கிடையாது என்ற அமெரிக்கா இன்னைக்கு தன்னுடைய போர்க்கப்பல்களை, தன்னுடைய B2 பாம்பர்ஸ்களை ஈரான்ல இருந்து 700 இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் நகர்த்திருக்கிறது. அதாவது அந்த அளவில்
அமெரிக்காவிற்கும் அந்த பயம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய இன்னொரு விஷயத்தை பார்த்தீர்கள்னா, கிரீன் ஜோனாக கருதப்படக்கூடிய பக்தாத், ஈராக்கின் தலைநகரமான பக்தாத், இங்கேயும் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய பேட் ஹாக்செட், வார் செக்ரட்டரி பேட் ஹாக்செட், இவரும் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், நாங்கள் உலக நாடுகளிலிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பை எடுத்து வைத்தோமோ அதை நீங்கள் அனைவருமே உடைத்து விட்டீர்கள். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீர்கள்னா, ஈரான் தன்னுடைய பெரிய பெரிய மிசைல்களை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது ஹைப்பர்சானிக் மிசைல்கள், 1 டன் எடை கொண்ட அந்த வெடி மருந்துகளை எடுத்து செல்லக்கூடிய இந்த போன்ற மிசைல்கள், இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், அந்த பவர்ஃபுல்லாகலாம் அடிக்காது, பட் ஸ்லோவாக இருக்கலாம். பட் போய் விழுகும்போது ஒரு மிகப்பெரிய டேமேஜ் எடுத்து காட்டும். இந்த மிசைல்ஸ்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய காரணத்தினால ரெடார்ஸ்கள் இதை கண்டுபிடித்து ஆகாயத்தில் இதை டிஃப்யூஸ் செய்யக்கூடிய வேலை பார்க்கலாம். ஆன்டி பாலிஸ்டிக் மிசைலை வைத்து அடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள். அவர்களுடைய சேட்டலைட் இமேஜஸ்களை அவர்கள் முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். காரணம், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ரெடார், ஐரன் டோம் என்கிற அந்த ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் அனைத்தையுமே ஈரான் அழித்து விட்டது. எந்த விதமான ரெடாரும் அங்கே வேலை பார்க்கவில்லை, எந்த விதமான ஐரன் டோனும் அங்கே வேலை பார்க்கவில்லை. ஒஃபிஷியல் தகவலை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேலில் 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட நபர்கள் சீரியஸாக அங்க இருக்கக்கூடிய இராணுவ படையை சார்ந்த நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எதற்காக காயமடைந்தார்கள்? உங்களதான் பெரிய பெரிய பவர் இருக்கு, பெரிய பெரிய டெக்னாலஜி இருக்கு, எதற்காக உங்களால் ஈரானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை? காரணம், அடுத்தடுத்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்புடைய நிலை என்னவென்று நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவுடைய ஒரு கவர்னர் அவரை பார்த்து அமெரிக்கன் பிரசிடென்ட் கவென் நாசம் என்று அழைத்திருக்கிறார். அதாவது அவர்தான் அந்த நாட்டுடைய பிரசிடென்ட், ஆனால் இன்னொரு நபரை அமெரிக்கன் பிரசிடென்ட் என்று அழைத்திருக்கிறார். இப்ப நீங்க சிந்தித்து பாருங்கள், யாருக்கு வயதாகிவிட்டது, யாருக்கு பித்து பிடித்திருக்கிறது என்கிற இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வரும். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல், இஸ்ரேலுடைய நோக்கம் வேற, கிரேட்டர் இஸ்ரேல். அமெரிக்கா அழிந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்கா இந்த போரிலிருந்து நழுவ பார்க்கிறது. ஆனால் அமெரிக்காவை பிளாக்மெயில் செய்து அல்ல அமெரிக்காவை பலமாக சிக்க வைத்து இந்த போரில் கட்டாயப்படுத்தி அந்த போரில் இழுத்து வைத்திருக்கிறது இஸ்ரேல். அமெரிக்காவால் தப்ப முடியவில்லை. ஈரான் இந்த முறை அமெரிக்கா கல்ஃப் நாட்டிலிருந்து வெளியேறாத வரை நாங்க அமைதியாக இருக்க மாட்டோம், உங்கள் மீது தாக்குதல் தொடங்கப்படும். ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் எப்படியாவது அமெரிக்காவை துரத்தி விடலாம் என்கிற ஒரு முடிவில் வந்துவிட்டார்கள். இந்த போரில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை பகிருங்கள். ஏராளமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை பல நபர்களிடம் எடுத்து செல்வதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.